அவ எங்க போயிருப்பா? அதோ நிக்கிறா. நில்லு. அட ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றேன் என்னன்னு. என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியது. அப்படி என்ன சொன்னீங்க? சண்டை போட்டு போயிட்டாங்க? இல்ல சண்டைலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க அம்மா சின்னதா கோவப்படுவா. அவ கோவம் எப்போதுமே மூக்கு மேலதான் இருக்கும்ல. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடும். இதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? சாரிய மனசார சொல்ற வரைக்கும் சாரின்னு சொல்லாதீங்க. அதை வேற எங்களுக்கு சொல்லி தரீங்க. எந்த அர்த்தமும் இல்லாம சாரி சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க தப்பு பண்ணி இருந்தா சாரி சொல்லுங்க. தப்பே பண்ணலன்னா எதுக்கு சாரி சொல்லணும்? இங்க பாருப்பா, நான் சொல்லி தரத கத்துக்கோ. ஏன்? நான் உன் அப்பேன்டா. அப்படியா? வாழ்க்கையில நீ சுகமா இருக்கணும்னா உன் பொண்டாட்டி கிட்ட நீ சாரி சொல்ல கத்துக்கப்பா. வயசானா கூட நிம்மதியா இருப்ப. இல்லன்னா வாழ்நாள் முழுக்க லைஃப்ல நிம்மதியே இருக்காது. புரிஞ்சுதா? சரி, அது சரி. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏன் போனை பார்த்துட்டே இருக்கீங்க? இல்ல, நான் பரத்துக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 7 கால் பண்ணிட்டேன். வெளியிலயும் அவன் இல்ல. என்னாச்சுன்னு தெரியல. நீங்க நல்லா மூச்சு இழுத்து வெளியில விடுங்க. இங்க எங்கேயாவது போயிருப்பான். டீ குடிக்க போயிருப்பான், இல்ல விநாயகர் கிட்ட போயிருப்பான். இவ்வளவு பேர் இருக்கிறதுனால சத்தம் கேட்டிருக்காது. வந்துருவான். டென்ஷன் ஆகாதீங்க. இவ்வளவு நேரம் கேட்ட ஓபன்ல வைக்கவே மாட்டான். இது முதல் தடவை நடக்குது. சரி, நான் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு ஒரு முறை ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அவன் எங்க இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நான் ட்ரை பண்றேன் இன்னொரு தடவை. ட்ரை பண்ணியும் கிடைக்கலன்னா நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறேன். அப்பா, ஏதாவது சத்தம் கேட்டுச்சு உங்களுக்கு? என்ன சத்தம்? இப்ப யாரோ என் பேர் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உங்க காதுல விழலையா? இல்லையப்பா, நான் கவனிக்கலையே. அப்படியா? ரிஷப், என்னாச்சுப்பா? எனக்கு என்னமோ சரளா ஆண்டி என்ன கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. சரளாவா? அவங்க இங்க இல்லையேப்பா. சீக்கிரம் கதவு மூடு. வா வா சீக்கிரம். இவ்வளவு தூங்க வை. அப்படியா? இப்ப தூங்க வைக்கிறேன். ஆராரோ ஆரிராரோ ஆராரா. இவங்க சின்ன குழந்தையா? தாலாட்டு பாடு சொல்ல. மயக்க மருந்து ஏறா. எனக்கு என்ன தெரியும்? நேரடியா சொல்லிருக்கலாம்ல. மயக்க மருந்து கொடுனா கொடுத்துட போறேன். அவ்வளவுதான். சரி, இப்ப உங்க கையை களலாம். நல்லா கட்டு. பின்னாடி தூக்கி போடலாம். சீக்கிரம். இல்ல இல்ல இல்ல, சாரிம்மா. உன்ன இவன் நம்ம அம்மா கிடையாதா, எதிரி. சாரி பாஸ், எதிரி. அத்தை, சஞ்சனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல இன்னைக்கு கண்டிப்பா நீ வருவேன்னு. அப்புறம் எதுக்கு? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம், சஞ்சனா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன். சஞ்சனா, ஒரு நிமிஷம். மாம், நான் அத்தை கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க உங்ககிட்ட அப்புறமா பேசுறோம். ஓகே, பாய். அத்தை, ப்ளீஸ், நான் சொல்ல போற விஷயத்த கேளுங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் என்ன நம்புவீங்க. அதோட இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க என் பேச்சுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படியா? என்ன விஷயம் ஷர்லன்? அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சோனாக்ஷியும் கரணும் காலேஜ் டேஸ்ல இருந்தே ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்கிட்ட 2 பேருக்கும் நடுவுல ரிலேஷன் இருந்திருக்கும். அதான் பிஹு பிறந்திருப்பா. நிச்சயமா கரணும் அவளை காதலிச்சிருப்பான். அத்தை, இல்ல, உனக்கு கரண காலேஜ் டைம்ல தெரியாதுல்ல. அவன் ரொம்ப வித்தியாசமான டைப்ல இருந்தான். ஃப்ளர்டேஷியஸ்,
எப்பவுமே யார் விஷயத்துலயும் சீரியஸ் ஆகல. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா கரண் கரண் அவனுக்கு யார் மேலயும் காதல் வரவே இல்ல. ஜஸ்ட் ஃப்ளர்ட் தான் பண்ணுவான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாறிட்டான். இப்ப அவன் யார்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்றது இல்ல. அவன் சீரியஸ் ஆயிட்டான். ஆனா அப்ப இல்ல. சோனாக்ஷிக்கும் கரண்க்கும் நடுவுல ஐம் ஷியோர் கண்டிப்பா காதல் இருந்திருக்காது. நல்ல வேளை இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன. நீ ஃபேமிலி கிட்ட சொல்லிருந்தனா நீ சொன்னது கரெக்ட் தான். யாரும் நீ சொன்னதை நம்பியிருக்க மாட்டாங்க. நான் சஞ்சனா கிட்ட பேசிட்டு இருந்தேன். வீணா நீ போனை கட் பண்ணிட்டல. போனை கொடு. இவ்வளவு முக்கியமான விஷயத்த அத்தை கிட்ட வந்து சொன்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒரு வேலை பண்றேன், மறுபடியும் ட்ரை பண்றேன். ஓ சாரி அண்ணா. கோர கலியுகம், கோர கலியுகம் இது. பாத்தியா காலம் எப்படி மாறிடுச்சுன்னு? ஏன்னா அவன் அண்ணா. திட்டி என்ன வேணாலும் சொல்லு என்ன, ஆனா நீ அண்ணன் மட்டும் சொல்லாத. தெரியாம சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஐ லவ் யூ. நான் உனக்கு கேட்கட்டுமா? உண்மையை சொல்லணும். உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருந்து அது என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு உன்னால சொல்ல முடியலையா என்ன? இல்ல மறைக்கிறியா? அப்படி ஏதாவது இருக்கா? உண்மையை மட்டும் சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு செகண்ட் இரு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? அந்த உருப்படாத பிசினஸ் மேன் ரிஷபுக்கு மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னு தானே சொன்ன. இப்ப அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக உனக்கு ஐ லவ் யூ சொன்னான்? அதுக்கு அர்த்தம் என்ன? என்னை சந்தேகப்படுறியா? ஆமா. அப்ப நீயும் கிருத்திகாவும் எப்ப பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டே சுத்துறீங்களே. ரொம்ப காதலோட பேசுறது, கணத்தை பிடிச்சு கிள்றது. நான் ஏதாவது சொன்னேன்னா ரிஷப் என்னுடைய புருஷன். ஒருவேளை என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொன்னாலும் அதனால என்ன? உனக்கே தெரியும் நான் அந்த முட்டாள் கிருத்திகா முன்னாடி வெறும் ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மனசுல அவளை பத்தி எந்த எண்ணமும் இல்ல. ஆனா என்ன பாக்குற? இங்க என்ன நடக்குது? நீங்கள பார்த்த பொம்மலாட்ட பொம்மைங்க மாதிரி தெரியுதா? உங்க பொழுதுபோக்கு போக்குறதுக்காக இங்க தியேட்டர் போய் நடக்குதா, இல்ல நாடகம் நடக்குதா, இல்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கா? புருஷ பொண்ணாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு நந்தி மாதிரி நிக்கிறீங்க? போய் தொலைங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டி அது எவ்வளவு அழகா இருக்காங்க. நீங்க இப்படி எல்லாம் சண்டை போடாதீங்க அவங்க கிட்ட. Just shut up. இங்க இருந்து போறீங்களா? ஏய் பேசாம வாடா. நான் என்ன சொல்லிட்டு நீ இருந்தேன்? என்ன நினைக்கிறியோ அதை நினைச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். ஓவர் கலியுகம் தம்பி. எல்லாருக்குமே இன்னொருத்தவன் தட்டுல இருக்க லட்டு தான் பிடிச்சிருக்கு. அந்த உருப்படாத பிசினஸ் மேன் ஏன் பொண்டாட்டிய பார்த்து ஐ லவ் யூ சொல்றான். இந்த மேலக்காரங்க உங்க மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க. அம்மா அங்க இருக்காரு. வா கரண், நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு இப்போ? அட பீஹு உன்னை வெளியில கூட்டிட்டு போக சொன்னாலுமே, ஆனா கூட்டிட்டு போய் நீ தனியா நான் விட்டுட்டியா? எங்க தனியா விட்டேன்? குக்கு தான் இவ கூட இருந்ததுல. குக்கு யாரு? இவளோட டால். டால்? ஆமா டால். என்ன டால்? டால் இவள பாத்துக்கும். சின்ன பொண்ணு எங்க போறதுன்னு தெரியாம அங்க இங்க அலைஞ்சிட்டு ஏய், இது இருந்தா நம்ம தெரியுமா? வீடு தானே, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அட கோவப்படாம பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? நீ பாட்டுக்கு குழந்தைய தனியா டாய் ரூம்ல விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு அது கோவப்படுற விஷயம் தானே கரண்? இங்க பாரு, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இவ முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. என்ன முன்ன மாதிரி இல்ல, இப்ப என்ன எல்லாம் ஒண்ணுதான். ஏய் இப்ப அவங்க அம்மா ஆயிட்டாங்க, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? எல்லா அம்மாவும் குழந்தைய பத்தி கவலைப்படுறாங்க, அவங்களும் அப்படி பேசுறாங்க. தட்ஸ் இட். இதுல விஷயம் என்னன்னா, இவன் சொல்றது தப்பு இல்ல. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இவன் என்ன சொல்ல வரானா, வீட்டுல இருக்கிறவங்க ஓகே சரி நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் நம்ம ஆளுங்க இல்ல, ஆனா ஒரு 98% நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறேன். ஆனா நீங்களே இங்க பாருங்க, இவ சின்ன குழந்தை. ஏய், நீ இவ்வளவு பொசசிவ் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது நம்ம வீடு. ஆனா அம்மா என்ன தூக்கிக்கோங்கம்மா. அப்பா ரிஷப், நீங்க 2 பேரும் தப்பு. எங்க அம்மா சொல்றதுதான் சரி. அப்பா குழந்தைய போய் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே. இதெல்லாம் நீ தான் கத்து தரியா? நான் ஒண்ணும் கத்து தரலப்பா, குழந்தைய தான் சொல்றா.
இவனை பாருங்களேன். யாராவது என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் சின்ன குழந்தை தானே. ஆனா அது எப்படி உங்களை யாராவது தூக்கிட்டு போவாங்க? உங்க அப்பா இங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். அப்படி இருக்கும்போது பிகு யாராவது தொடுவாங்களா என்ன? நோ. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, இவங்க இப்படிதான் ஃபைட் பண்ணுவாங்க. நீங்க சொன்னதுதான் சரி, நான் உங்க சைடு தான். I love you too. நீங்க 2 பேரும் கேட்டுக்கோங்க, என் அம்மா எப்பவுமே சரிதான். அப்பா நீங்க தப்பு. ஓகேவா பேபி டால்? அதனாலதான் குழந்தைங்க முன்னாடி எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும்னு சொல்றது. அப்சல்யூட்லி. நீ என்கிட்ட வா, நம்ம கொஞ்சம் ஊரை சுத்திட்டு வருவோம். அப்பாக்கு அம்மாவுக்கும் பிரேக் கொடுப்போம். எஸ். அப்பா அம்மாவுக்கு பாய் சொல்லு. பாய் பாய். போலாம். வாட்? இதுக்கப்புறமாவது என்ன பேபி டால்னு கூப்பிடுறத நிறுத்து. ஓ ஹலோ, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை நீ தப்பா நினைச்சுக்கிறியோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பிகு உன்னை என்னெல்லாம் கூப்பிடுறா, பிரிட்டி அம்மா, பிரிட்டி பிரீதா, என்ன வேணா சொல்லட்டும், அது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடாத, மிஸ்ஸஸ் லூத்ரா, யார் வந்தாலும் சரி நான் மாற மாட்டேன். புரிஞ்சுதா பேபி டால்? இங்க பாரு, இதுக்கு பேரு தான் டால். நான் என்ன இப்படியா இருக்கேன்? அதை விட பெட்டரா தான் இருக்க. நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற? அட, ச்சே. நீ விட்டா கண்டதையும் பேசுவ. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் பேச்சு கேட்டுதான் குழந்தை கத்துக்குது. அதுக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கடவுளே, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். மறுபடியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா மம்மி? இல்ல ஆக்சுவலி இல்ல நாங்க சும்மா தான் நான் பேசினோம். பார்த்தேன் நீங்க சண்டை போட்டீங்க. சண்டை போடுறதெல்லாம் தப்பு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லிக்கோங்க. நான் யார்கிட்டயும் சாரி கேட்க மாட்டேன். நான் கரண் தெரியும்ல. என் மேல உங்களுக்கு அன்பே இல்லையாப்பா? ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கு. அப்படின்னா சாரி சொல்லுங்கப்பா. ஐயோ இல்லப்பா, நான் ஒன்னும் சொல்லல. குழந்தை டிமாண்ட் பண்ணுதுன்னா நீங்க பண்ண வேண்டியதானே. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், நீ வேற ஏதாவது சொல்லு. சரி ஒரு கிஸ்ஸி கொடுங்க. சரி ஓகே. எனக்கு இல்ல அம்மாக்கு. ஆஹா சூப்பர், நீ இப்பெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்க. உன்ன என்னோட பேபி இப்ப இவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறா. நல்ல வேலை டாடி இவ பிறந்த உடனேயே இவளை ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பிச்சிட்டாரு. இல்லனா இவளை நான் அடின்னு அடிச்சு சட்னி ஆக்கியிருப்பேன். இந்த தம்ம துண்டு இருக்கிறவள நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல இந்த வீட்ல நான் தங்கறதுக்கான ஏற்பாட உடனே நம்ம செஞ்சாகணும். என்ன இவங்களே இந்த வீட்ல தங்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் பிரீதா கிட்ட இருந்து நான் என் கரனை அடைஞ்சே தீருவேன். பை ஹுக் ஆர் பை க்ரூக். ராக்கி மேடம், இப்போ பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு மேடம். எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம். சரிங்க ஐயரே. பிஹு, நீ அங்க போய் அம்மா அப்பா பெரியப்பாவை கூட்டிட்டு வரியா? ஆர்த்திக்கு டைம் ஆயிடுச்சு. ரிஷப் வா, ஆரத்திக்கு டைம் ஆயிடுச்சு. போலாம் வா. ஒரு நிமிஷம் இரு, முதல்ல இங்க வா. அவர் உங்களை விட ரொம்ப பெரியவர்ல, அப்புறம் எதுக்கு பேரை சொல்லி கூப்பிடுற? பெரியப்பான்னு சொல்லு. இல்ல பிரீதா, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நாங்க எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்ல பிகு? ஷியோர்? பக்கா? வா, நம்ம என்ன பண்ணலாம்? பிள்ளையாருக்கு பூஜை பண்ணலாம். வேளை என்ன பேர் சொல்லி கூப்பிடல. அப்புறம் அம்மாவை ரொம்ப நேரமா காணோம். நீ அவங்களை எங்கேயாவது பாத்தியா? இல்ல, நானும் அம்மாவை அதோ இருக்காங்க பாரு. என்ன கரண் நீ எப்ப பாரு விளையாட்டுதான். நான் அம்மாவை கூப்பிடணும், எங்க போனாங்கன்னு தெரியல. ஆர்த்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா ஆளை காணோம். இரு நான் போய் பாத்துட்டு வரேன். ஏ ஸ்ருதி, அம்மாவை பாத்தியா என்ன? அவங்க எங்கதானே இருந்தாங்க? இல்ல, அம்மாவை காணோம். சரி விடு, நான் அங்க போய் பாத்துட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன். பரவாயில்ல, ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ ஜாயின் பண்ண. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். மாம் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க.
உங்களுக்கு கண்ணே தெரியாதா? உனக்கே தெரியும் நான் அந்த கிருத்திகா முன்னாடி வெறும் ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. என் மனசுல அவளை பத்தி எதுவுமே கிடையாது. அட பாஸ், இவங்களை எதுவும் சொல்லிடாதீங்க. இவங்களுக்கு இவங்க புருஷனுக்கு இப்பதான் சண்டை நடந்தது. இங்க பாரு, புருஷனோட சண்டை போடுறதுலாம் ரொம்ப தப்பு. புருஷன் தெய்வத்துக்கு சம, புரிஞ்சுதா? ஆமா. உங்களுக்கு உங்க புருஷனுக்கு தான் சண்டை நடந்ததுல நாங்க தான் பார்த்தோம்ல. அதுக்குன்னா ஏன் சண்டை போட்டீங்க? நீ என்ன என் ஃப்ரெண்டா? நான் ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும்? இடியட். பாஸ், இவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அப்படியா? ஆமா. ஆட, அவளுக்கு என்ன பத்தி தெரியாது. நான் பயங்கர ஆபத்தான ஆளு. அந்த அம்மா டைப் பொம்பளை இருந்தாலே அவளை நான் தான் மயக்கமாக்கினேன். எந்த மூளைக்கு? ஏய், கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? அமைதியாரா. ஃபீட் பாக்ஸ்ல எடுத்து வைக்கணும். சீக்கிரம் வா. வாங்கடா. இதெல்லாம் சகஜம்தாடா. எல்லாரும் ஏன் இப்படி பைத்தியமா காதலிக்கிறாங்களோ தெரியல. இதெல்லாம் உண்மையான காதல் ஒண்ணும் இல்ல. இது எல்லாம் வெளி வேஷம்தான். உண்மையான காதல் நான் கரண் மேல வச்சிருக்கிறது தான். காலேஜ் நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் கரண்காக காத்துக்கிட்டு இருந்தேன். யாராவது இப்படி காத்துட்டு இருப்பாங்களா என்ன? கரண் மேல யாருக்காவது அதிக உரிமை இருக்குன்னா அது எனக்கு மட்டும்தான். அந்த பிரீத்தா விட அதிகமா. பிரீத்தா என்ன கொடுத்தா? அந்த காதல தானே கொடுத்தா. ஆனா நான் அவனுக்கு காதலோட சேர்த்து குழந்தையும் கொடுத்தேன். சொல்லு சோனா. டாட், நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். இப்ப என்னமா ஆச்சு? டாட், நான் தான் கரனோட குழந்தைய பெத்தெடுத்தேன். பட் அந்த குழந்தைக்காக கரண் என்னையும் காதலிக்க போறான். அவனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ராத்திரி என்னெல்லாம் நடந்ததோ அது ஒரு தப்பு. கரண் என்ன காதலிக்கணும்னா நான் அவனை எவ்வளவு காதலிக்கிறேங்கிறத தெரிஞ்சாதானே டாட். டாட், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா நான் கரனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேங்கறத அவன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோனா, நீ கொஞ்சம் மெல்லமா பேசு. யாராவது கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். Why don't you understand? டாட், ப்ளீஸ், நீங்க ஏன் பேச்ச கேளுங்க. ஏன் இன்டரப்ட் பண்றீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டாட், என்ன பொறுத்த வரைக்கும் நான் கரண் கிட்ட பாஸ்ட்ல அவனை எவ்வளவு காதலிச்சேங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்பவும் நான் காதலிக்கிறேன். அதோட இந்த உலகத்திலேயே அவனை உயிருக்கு உயிரை காதலிக்கிறவ வேற யாருமே இல்ல. Are you not? அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிராத. நீ என்ன நினைச்ச? உன்னை பத்தி பாஸ்ட்ல அவன்கிட்ட சொன்னா அவன் உன்னையும் காதலையும் ஏத்துப்பானான்னு? அப்படி கண்டிப்பா நடக்காது. பிரீத்தா தான் உனக்கு எல்லாமே. அதோட கரண் உன்னை காதலிக்கணும்னா முதல்ல நீ அவன் மனசுல இடம் பிடிச்சாகணும். யூ காட் மீ? ஆமா டாட், அவனோட மனசுல இடம் பிடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கூட வந்துச்சு. அதுக்கு பீஹு தான் ஒரே வழி நினைச்சேன். இங்க எல்லாரும் அவளை ரொம்ப நேசிக்கிறாங்க. நான் ஏதாவது பண்ணி பீஹு என்ன நேசிக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் நீ புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்க. முதல்ல பீஹுவை நீ உன் சைடு இழுத்துக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையுமே உன் பக்கமா இழுத்துக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க மனசுல எல்லாம் நீ இடம் பிடிச்சிட்டன்னு தோணுனதுக்கு அப்புறம் உன் லவ்வ நீ வெளிப்படுத்திரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய காதலை நீ எக்காரணத்தை கொண்டு அவன்கிட்ட சொல்லிடாதமா? ஆமா டாட், நான் ஒரு வேலை பண்றேன். முதல்ல பீஹுக்கு க்ளோஸ் ஆகுறேன். அவளை எனக்கு சொந்தமாக்கிக்க முயற்சி பண்றேன். That's like my daughter. தேங்க்ஸ் டாட், என்னை எப்பவும் கைட் பண்றதுக்கு. இங்க பாரு, எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் உனக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது என்ன வந்துச்சுன்னா வேற யாருக்கிட்டயாவது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்கிட்ட சொல்லிடு. ஆஃப் கோர்ஸ் டாட், நான் முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவேன். ஐ ப்ராமிஸ். லவ் யூ கண்ணா. பை பை. கம் ஆன் சோனா, உன்னோட மிஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணு. மா 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 எங்க இருக்கீங்க? அம்மா எங்க? இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மா, அம்மா எங்க போயிட்டாங்க? எங்கேயுமே காணுமே. ஒருவேளை அம்மா ஆர்த்திக்கு போயிருப்பாங்களோ? நான் தான் இங்க தேடிட்டு இருக்கேனோ? சரி, அங்க போய் பார்க்கலாம்.
மகேஷ் சார் பாத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே வீட்டு விட்டு போயிடுங்கன்னு 3-4 முறை சொல்லிட்டாரு. உனக்கு தான் தெரியும்ல. பிரீதா என்னாச்சு? அம்மா அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. ரொம்ப நேரமா காணோம். உன்னோட அம்மாக்காக ஆரத்தியா நிறுத்த முடியாதுல்ல? ஃபோன் பண்ணு. இல்ல நான் ஃபோன் ட்ரை பண்ணேன், பல முறை ட்ரை பண்ணேன், ஆனா அம்மா ஃபோனே எடுக்கல. பிரீதா எங்க வாமா, கரண் கிட்ட வந்து நில்லு. கணபதியின் கருணை, மங்களம் முக்தி.